எத்தனை வருஷம் எகிப்தை விட்டு செப்பரேட் பண்ணி வச்சாலும் அத்தனை வருஷம் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நீ எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவாய். எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவாய். எந்த அளவுக்கு ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, அது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். அங்க ஜெயிச்சிட்டேனா, அந்த அப்பர் ரூம்ல நீ ஜெயிச்சிட்டேனா, அந்த வீட்டுல நீ ஜெயிச்சிட்டேனா, உன்னை உலகத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி ஹalleluya நீ ஜெயிக்கணும். எலியாவே, இது உன்னை உருவாக்குற இடம், இது உன்னை உருவாக்குற இடம். நீ எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஹalleluya. ஒரே வீட்டில் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு தனிமை வருகிறது என்றால், கர்த்தர் அனுமதித்து வருகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உனக்குள் இருக்கிற தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நீ சாதாரணமானவன் அல்ல. உனக்குள் இருக்கிற தாவீதே, உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. யோசேப்பே, உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன இது, எதுக்கு இப்படி அலோவ் பண்றார்? நம்ம லைஃப்ல இப்படி சில போஷன் வச்சிருக்காங்க. ஆண்டவரே, உங்கள்கிட்ட போய் நிக்க வச்சுட்டீங்க, உருவாக்குகிறார். நாளைக்கு உன்னாலதான் வானமே திறக்க போகுது. ஆமென். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் இருந்துதான் இன்று நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி, அதனால எல்லா வசனங்களும் வாசிக்கவில்லை. சில சத்தியங்களை இதிலிருந்து சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமென். ராஜாவுக்கு முன்பதாக, ஆகாவுக்கு முன்பதாக திஸ்பியனாகிய எலியா என்பவன் வந்து நின்று சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி ஆமென் இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னுடைய அடையாளத்தை சொல்லி அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லி விடுகிறான். அதன் பிறகுதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அவனை பிரித்தெடுக்கிறார். 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போ. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போ. யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆண்டவர் அவனை பிரித்தெடுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நல்ல கவனமா கேளுங்க. ஜன கூட்டத்திலிருந்து அவனை தனிமைப்படுத்துகிறார், அவனை வேறுபடுத்துகிறார், அவனை செப்பரேட் பண்றார். அதாவது தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒரு தனிமை உண்டு. இந்த தனிமை தண்டனை அல்ல, உன்னுடைய தனித்துவத்திற்கான அடையாளம் இது. ஹalleluya. வேதத்துல நீங்க யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? 11. அதுல சின்ன ஒரு பையன் உண்டு. யாரு? பென்யமீன். சின்ன பையன் இப்பதான் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறான், அவனை விட்டுருவோம். மீதி எத்தனை பேர்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 பேரும் யாரை சேர்க்க மாட்டாங்க தெரியுமா? யோசேப்பை சேர்க்க மாட்டாங்க. 10 பேரும் யோசேப்பை சேர்க்க மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்டில் அலோவ் பண்றதுனுடைய ரிசல்ட்டை பார்க்கணும். நீங்க நெகட்டிவ் சைடு பார்க்க கூடாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அதனுடைய பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வாயில ஸ்தோத்திரம் வரும். என்ன பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் யாரை ரொம்ப நேசிக்கிறவனா மாறிட்டான் தெரியுமா? அவங்க அப்பாவை. ஹalleluya. யார் அதிகம் நேசிக்கிறவனா மாறிட்டான்னா அவங்க அப்பாவை. அது மட்டும் இல்ல, இப்படி அவனை ஒதுக்குனதுனால அவனுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, இந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியம் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல தெரியுமா? யோசேப்பை பாதிக்கல. ஆமென். நீங்க நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, ஒதுக்கப்படுறவங்க நிறைய பாதிப்புல இருந்து காப்பாற்றப்படுவாங்க. அவங்க எதுலதான் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை வெளிச்சமுள்ள தேவ பிள்ளையா இருக்கணும். உம்முடைய வெளிச்சத்துல நாங்கள் எதை காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். இன்னைக்கு இவன் அதிக டைம் யாரோட ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா யாக்கோபோடு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதிக டைம் யாரோடு பழக முடிகிறது என்றால் யாக்கோபோடு பழக முடிகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற 10 பேரும் தங்கள் கூட்டத்தில் இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த தனிமையை தேவன் அனுமதித்ததுனாலதான் யோசேப்பால தரிசனத்தை நோக்கி பயணிக்க முடிந்தது. கூட்டத்தில் சேர்த்துக்கணும்னு சொல்லி யோசேப்பு தன்னை மாற்றிக்கவில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனா நீங்க பண்றதை நானும் பண்றேன். இன்னைக்கு அநேக நண்பர்களோடு சேரும்படியாக அநேகர் இந்த மாதிரி செய்கிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில ஒரு தனிமையின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருப்பார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாராக மாறுகிறான் என்றால் தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறவனாக மாறுகிறான். அவன் வாயை திறந்து பேசினா தரிசனம் தான் பேசிட்டு இருக்கிறான். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் வீட்டுல அவன் ஒதுக்கப்படுகிற ஒரு நிலை. இது அவங்க ஒதுக்குனாங்கன்னு சொல்றதை விட கர்த்தர் இதை அனுமதித்தார். எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை பிரித்தெடுக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்தார் என்று நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நம்மளை செப்பரேட் பண்ணுவார். சில சூழ்நிலையில இருந்து சில ஆலோசனையில நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. சில ஃபங்க்ஷன்ல நமக்கு இன்விடேஷன் இருக்காது. சில இடத்துல சிலர் சேர்ந்து டிராவல் பண்ற இடத்துல நம்மளை கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. ஓசியா 2 இருக்கிறது, தன் வழிகள் காணாதபடிக்கு நான் மதிலை எழுப்புவேன், முள்ளுகளால் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில 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 பாதைகளை கர்த்தர் அடைக்கிறார். கர்த்தர் நமக்கு இதை செய்கிறார். மோசே வாழ்க்கையில பாருங்க, அவன் பிறந்து வளர்ந்ததுல இருந்து எங்க தான் வளர்றான் தெரியுமா? எகிப்துல வளர்றான். யார் வீட்டுல வளர்றான் தெரியுமா? பார்வோன் வீட்டுல வளர்றான். யாருடைய மகனா வளர்றான் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளருகிறான். அப்போ அவன் எதுல கற்று தேறுகிறான் தெரியுமா? வேதத்துல இல்ல, எகிப்தின் சகல சாஸ்திரங்கள். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, எகிப்தின். அப்போ எகிப்தினுடைய A to Z அவன் படிக்கிறான். அப்போ அவனுக்குள்ள எதுல ஊறி போய் இருக்கிறான் அப்படின்னா, எகிப்தினுடைய எல்லா காரியங்களும் அவனுக்குள்ள ஊறி போய் இருக்கிறது. அவன் அதுல வல்லவனானான் பைபிள்ல இருக்கு. PhD முடிச்சிட்டார் அதுல. அப்போ ஈஜிப்ட்னா என்ன அப்படின்னு மோசையை எங்க தட்டினாலும் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான். ஆனால் அவன் மேல தேவ திட்டம் பெரிதா இருக்கிறதுனால அவனை எகிப்திலிருந்து எத்தனை வருஷம் வெளியே கொண்டு போனார் தெரியுமா? 40 வருஷம். எத்தனை வருஷம் எகிப்துல இருந்தானோ அத்தனை வருஷம் அவனை தனியா வச்சிருக்கிறார். எகிப்தை விட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை வருஷம் எகிப்தை விட்டு செப்பரேட் பண்ணி வச்சாரோ அத்தனை வருஷம் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நீ எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவாய். எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவாய். எந்த அளவுக்கு, ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீங்க 40 வருஷம் எகிப்துல வளர்றான், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல கொண்டு போறார். ஏன்னா அந்த எகிப்தினுடைய சின்ன ஸ்மெல்லு கூட யார்ட்ட வரக்கூடாது? மோசே கிட்ட வரக்கூடாது. ஆண்டவர் இதுல வைராக்கியம் உள்ளவர். தம்முடைய காரியத்துக்காக தேவன் யாரை பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியம் மற்றவங்களால கிரகிக்க முடியாது. எனவேதான் தாவீது சொல்லுகிறான், நான் அநேகருக்கு எப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஒரு புதுமையை போலானே. எல்லாரும் வினோதமா பார்க்கறாங்க. அநேகருக்கு நான் பாடலாயிட்டேன். பாடலாயிட்டேன்னா அந்த வீட்டுல இவனுக்கு நடந்தது பாத்தியா, இவளுக்கு நடந்ததை பாத்தியா, இப்படி ஆயிட்டேன். ஆனா எனக்கு தெரியும், ஆமே, கர்த்தர் எனக்கு அனுகூலமா இருக்கிறார், ஆதரவா இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில பாருங்கள், தாவீது வீட்லயும் ஏறக்குறைய யோசேப்பின் வீடு மாதிரிதான். ஆனா யோசேப்புக்காவது அங்க அப்பா அன்பு கிடைச்சது. தாவீதுக்கு அது கூட கிடைக்கல. சரித்திரம் சொல்லுகிறது, ஈசாவினுடைய 8 பிள்ளைகள்ல 8வது ஆள் தான் யார் தெரியுமா? தாவீது. சரித்திரம் பைபிள்ல இல்ல, சரித்திரம் சொல்லுகிறது. அந்த யூத சரித்திரங்கள் உண்டல்லவா, அதுல சொல்லுகிறது முதல் 7 பிள்ளைகளும் ஒரு தாயின் பிள்ளைகளாம். தாவீது அந்த தாயினுடைய வேலைக்காரியின் மகன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனவேதான் தாவீது சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? நான் எப்படி உருவானேன் தெரியுமா? துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு. எனவே இந்த 7 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை ஒதுக்கிட்டே வச்சிருப்பாங்க. தகப்பனும் பார்த்தார், இவன் எங்க இருந்த பிரச்சனை, இவனை எங்க தள்ளிட்டாங்க அப்படின்னா காட்டுல கொண்டு தள்ளிட்டாங்க. தாவீது சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவன் கைவிடப்படுகிறான், ஒதுக்கப்படுகிறான். கர்த்தர் இப்படி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன்னா தாவீதே ஒன்னு நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றணும். ஆமா, நீங்க நல்ல கவனிச்சுக்கணும். அந்த வீட்டிலேயே அதிகமாய் துதிக்கிறவன் தாவீது, அதிகமாய் ஜெபிக்கிறவன் தாவீது, அதிகமாய் பாடுகிறவன் தாவீது, அதிகமாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவன். கர்த்தர் அனுமதிக்கிற தனிமைக்காக. ஹalleluya. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் அதுதான் சொன்னேன், மேடு பள்ளங்களாய் தான் இருக்கும், நமக்கு புரியாது. ஆமை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லும் போது ஆண்டவர் எலியாவை பிரித்தெடுக்கிறார். இனி எலியாவை கொஞ்ச நாளைக்கு யாரும் பார்க்க முடியாது.
இப்படிதான் கர்த்தர் வைப்பார். என்ன அட்ரஸே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. என்ன அட்ரஸே இல்லை, ஆளையே காணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆளையே காணோம். நம்மளை இதுவரை எங்க பார்த்துட்டு இருந்தாங்க? ஸ்டேட்டஸ்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் கொஞ்ச நாள் சொல்லுவார், நீ அன்இன்ஸ்டால் பண்ண அப்படிம்பார். இன்னைக்குள்ள காலத்துல தேவ பிள்ளைகளை மறைச்சு வைக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் எப்படி ஷைன் பண்றாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு எலியாவாய் உருவாக்கப்பட வேண்டியவன் கண்டிப்பாக மறைத்து வைக்கப்படுவான். மறைத்து வைக்கப்படுவான். தாவீது அதிகமாய் துதிக்கிறவனாய், அந்த வீட்டுல துதியின் சத்தம், ஜெப சத்தம், இதெல்லாம் யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னா தாவீது கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஆனா இப்படி ஒதுக்கப்பட்டவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சீசன் ஓபன் ஆகும். ஓபன் ஆகும் போது உன்னெல்லாம் தலைவனா வச்சது யாருன்னு கேட்ட அத்தனை பேரும் யாரை தேடுறாங்க தெரியுமா? இப்போ மோசைய தேடுறாங்க. இந்த சொப்பனக்காரன் இருக்கிறது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு தலைவலின்னு சொன்ன சகோதரர்கள் எல்லாம் இப்ப யார் தயவுல வாழ்றாங்க தெரியுமா? யோசேப்பு தயவுல வாழ்றாங்க. இந்த தாவீது அந்நியனா பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு யார் பேரால அறியப்படுறாங்க தெரியுமா? தாவீது பேரால் அறியப்படுறாங்க. ஆகாதென்று பலரால் தள்ளின கல் ஊடா ரபா கரா, அது தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆமென். ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அவருடையவர்களை பிரித்தெடுப்பார். ஒரு ஆவிக்குரியவன் மற்றவர்களால் நிதானிக்கப்படான். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம், அதனாலதான் பகைப்பாங்க. சொப்பனக்காரன் வரான் கொஞ்சம் அவங்க நிதானிச்சிருப்பாங்கன்னா இந்த யோசேப்பால தான் நாளைக்கு நமக்கு அந்த சொப்பனமே அப்படித்தான் அங்க சொல்லி இருக்கு. ஆமா, எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டுகளுக்கு முன்பாக பணிகிறதுன்னு அர்த்தம் என்ன? இந்த யோசேப்பால நாளைக்கு நமக்கு ஃபியூச்சர் இருக்கு. இந்த யோசேப்பால நம்ம குடும்பம் காப்பாற்றப்பட போகிறது. இந்த யோசேப்பு நம்முடைய குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்க போறான். கொஞ்சம் நிதானிச்சிருந்தா இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கும்ல. நிதானிக்க முடியாது, நிதானிக்க மாட்டாங்க. இதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன், தேவனால் உருவாக்கப்படுகிறவங்க வாழ்க்கையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க உள்ள சண்டையும் போட்டுட்டு தனியா இருந்து கர்த்தரனை பிரித்தெடுத்தான்னு சொன்னா பிரிச்சிருவாரு. நான் சொல்றத சரியான சென்ஸ்ல எடுக்கணும். எலியாவை பேசிட்டு இருக்கிறேன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனால் உருவாக்கப்படுகிற விதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு தனிமை வருகிறது என்றால், கர்த்தர் அனுமதித்து வருகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உனக்குள் இருக்கிற தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நீ சாதாரணமானவன் அல்ல. உனக்குள் இருக்கிற தாவீதே, உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. யோசேப்பே, உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் எலியாவை என்ன பண்றாருன்னா, எலியாவா போய் கேட்கல, நான் கொஞ்ச நேரம் போய் ஒளிச்சிருக்கட்டா. இல்ல, இது காட்ஸ் பிளான், பியூர்லி காட்ஸ் பிளான். ஆமென். இது முழுவதுமே கர்த்தருடைய திட்டம். இந்த கர்த்தருடைய திட்டம் எதற்காக? 3 காரியங்களிலே எலியாவை உருவாக்குவதற்காக கர்த்தர் இப்படி செய்கிறார். அந்த 3 காரியத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். 1, பரிசுத்தத்தில் உருவாக்க. 2, விசுவாசத்தில் உருவாக்க. 3, ஜெபத்தில் உருவாக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எலியா கிட்ட இதுக்கு முன்னாடி பரிசுத்தம் இருந்தா இல்லையா? இருந்து. விசுவாசம் இருந்தா இல்லையா? இருந்து. என்ன விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாக்கின்படியே அன்றி. இது விசுவாச ஃபெய்த் டிக்ளரேஷன் தானே, இது விசுவாச அறிக்கை தானே, பிரகடனம் தானே. அடுத்து ஜெபம் இருந்துச்சா இல்லையா? இருந்து. அதன் அர்த்தம் என்ன? நம்ம நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது அல்ல, இன்னும் எதிர்பார்க்கிறார் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு உங்க கூடாரம் ஒருவேளை இந்த 2 மனநிலைமையில இருக்கிறதா இருக்கலாம். ஆமே, கர்த்தரையும் கும்பிடுறது, பாகாலயம், தேவனுக்கு பிரியமான காரியத்தையும் ஒரு நாள் செய்கிறது, பிரியமில்லாத காரியத்தை இன்னொரு நாள் செய்கிறது. கைகள் ஏசாவின் கைகள் சத்தம். இப்படிப்பட்ட நிலை ஒரு எலியா நின்னா மாறும்.
ஆமே. உங்க கூடாரம் இதுவரை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கவே இல்லை. என் புருஷன் ரட்சிக்கப்படுவார்னு எனக்கு தெரியல, என் பிள்ளை மாறுவான்னு தெரியல, என் மனைவி மாறுவான்னு தெரியல. இந்த அனுபவத்தில் உருவாக்கப்பட உங்களை முழுமையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு தேசத்தையே கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர் கர்த்தர் உங்க கூடாரத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளை. எனவே இந்த செய்தியை இதை வந்து நான் பர்சனலா நான் இதை ஒரு செய்தியா எடுக்கவில்லை. கர்த்தருடைய செயலாக தான் நான் இதை எடுத்தேன். ஆமேன். அதை தான் இந்த சபைக்கு அப்படியே நான் அதை கடத்த விரும்புகிறேன். ஆமேன். அதை மறுபடியும் சொல்லுகிறேன், இது எல்லாருக்குமான செய்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது ஒண்ணு, இந்த கூட்டத்தில் அல்லது எங்கேயோ ஒரு எலியா மறைந்திருக்கிறார். கர்த்தர் எலியாவுக்கான சீசனை ஓபன் பண்ண விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் அது நானா இருக்கணும்னு விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் பரிசுத்தத்திலே உருவாக்கினார். 3வது வசனம் ஒரு விசை கூட வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த 2 நினைவுல குந்தி நடக்கிறாங்கல்ல ஜனங்க, யார கேட்டாலும் அதான், யார பார்த்தாலும் அதான். ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? இந்த தாக்கம் யார பாதிச்சிடக்கூடாது, எலியாவை பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவன் அந்த கூட்டத்திலிருந்து செப்பரேட் பண்றார். எலியா நமக்கு தெரிஞ்சு அக்னி இறக்குனவர், மழையை வர வச்சவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனா எலியா யாருன்னு யாக்கோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா யாரு சொல்லுங்க? நம்மை போல. அதன் அர்த்தம் என்ன? எப்போ வேணாலும் இந்த காரியம் எலியாவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம லைஃப் அப்படிதானுங்க. நல்லாதான் போயிட்டு இருக்கோம், சவால் விடுவோம். ஆமென். ஹalleluya. பக்கத்தில் 1000 10,000 விழுந்தாலும் அணுகாது சொல்லிட்டு எம்மான்னு விழுந்து கிடப்போம். கரெக்டா? ஆமென். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? ஒருத்தன் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கிறவனை கர்த்தர் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறார். ஆண்டவர் எலியாவை 3 இடத்துல வைக்கிறதை பார்க்க முடியும். 1 கேரீத் ஆற்றண்டையில, 2 சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்ல, 3 சாரிபாத் வீட்டு விதவையின் மேல் வீட்டறையில் அப்பரும். இந்த 3 அனுபவங்கள், இது 3ஐயுமே எலியா என்ன பண்றார்னா அக்செப்ட் பண்றார். ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையில எப்படி வைக்க விரும்புகிறாரோ அப்படி இருக்க நீங்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு உருவாக்குவது எளிதாகிவிடும். இன்னைக்கு ஆண்டவர் அதாவது என்ன உருவாக்குவது ஆண்டவருக்கு எளிதாக வேண்டுமானால், நான் என்னை அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக பூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, எலியா பாதுகாக்கப்பட மட்டுமல்ல கொண்டு வரப்பட்டது. எலியா பாதுகாக்கப்பட மட்டுமல்ல, எலியாவை பாதுகாக்க இப்படி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எலியாவுக்கு அடுத்து எழும்பின எலிசா அவன் ஒளிச்செல்லாம் இருக்கல, அவன் பர்வதத்துல தான் இருக்கிறான். சீரிய ராஜா தன் சேனையெல்லாம் கொண்டு வரும்போது எலிசாவை நெருங்க முடியல. ஏன் நெருங்க முடியல சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவை சுத்தி என்ன இருக்கிறது? அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. சத்துருவுக்கு நெருங்க முடியல. இப்படி தேவனுக்கு எலியாவை பாதுகாக்க முடியுமா? முடியாதா? முடியும். எலிசாவை சுத்தி அக்னிமயமான ரதம் இருக்குன்னா எலியாவை சுத்தி இல்லையா? இருக்கும். ஆனா அப்ப இங்க பாதுகாப்பு மட்டும் இல்லை. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் பாதித்த காரியம் எலியாவை பாதிச்சிடக்கூடாது. இதுதான் நான் ஆரம்பத்துல டச் பண்ணிட்டு வந்தேன். சில இடத்துல உங்களை ஒதுக்குறதுக்காக நீங்க ஆண்டவர் என்ன பண்ணணும் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துல உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, உங்களை ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வீக்கான பர்சன் அப்படின்னு நம்மளை உருவாக்குகிற கர்த்தருக்கு தெரியும். ஹalleluya. வழியிலே கிடந்த மண்ணென்னை எடுத்தவரே பலமுறை ஹalleluya என்னை. இந்த வார்த்தை 100% உண்மை. என் வாழ்க்கையில 1000% உண்மை. அவருக்கு தெரியும். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நிறைய இடத்துல இருந்து செப்பரேட் பண்ணி இருப்பார், நிறைய இடத்துல இருந்து ஒதுக்கி இருப்பார். ஏன்னு பார்த்தா அது நம்மளை பாதிக்கும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் ஆண்டவர் இவ்வளவு சேலஞ்சா பேசுற என்ன போய் அந்த கூட்டத்தில் இருக்க விடாம மாத்தி வச்சிருக்கிறீங்களே. இரு
அப்படின்றாரு. இரு. See, என்ன ஒரு காரியம், அதாவது ஒரு கூட்டத்துக்குள்ள நான் என்றானா அந்த காரியம் என்ன பாதிக்குது அப்படின்னா, நான் எதுல எனக்கு என்ன ஃபீல் ஆகும், என்ன விட்டுட்டீங்களா ஆண்டவரே? பேதுருவ வராதன்னு சொன்னார்ல, இதுக்குதான். பேதுரு, நீ எல்லாம் கரெக்ட் தான்ப்பா, ஆனா உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும், அதனால இந்த ராத்திரியில என்ன பிடிச்சிட்டு போங்க, நீ வராதன்னா நான் ஏன் வரக்கூடாது? வா, வந்து வாங்கு. இன்னைக்கு இப்படிதான் நம்ம போறோம். இப்படி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் காட். நீங்க நல்லா, அதனாலதான் அவரை என்ன பண்ணிடாத, துக்கப்படுத்திடாத. நம்ம ஒரு விஷயத்துல முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் விட்டுருவார். அப்படி விடுறாரு தெரியுமா? அது ஆண்டவர் 100% விட்டாதான் நினைக்க கூடாது. ராஜா கேட்டாங்க, கொடுத்துட்டார். பிலேயாம் முதல்ல பாலாக் டீம் வருவாங்க. நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக அந்த செய்தியை கேட்டோம். பாலாக் டீம் வருவாங்க பிலேயாம்கிட்ட, நாங்க உங்களுக்கு இதெல்லாம் தாரோம். பிலேயாம் சொல்லுவார், பெரிய அவரு பாருங்க, நீங்க எவ்வளவு தந்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சொல்வேன். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், அவங்க கூட போகாத, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். அதனால நீ போகக்கூடாது. அவன் சபிக்க தானே கூட, நீ போகக்கூடாது. இவன் வந்துட்டான் பிள்ளையாம். அவெல்லாம் ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி அனுப்பியாச்சு. இப்ப பாலாக்கு எக்ஸ்ட்ரா வெகுமதிகள் எல்லாம் கொடுத்தன. நான் தான் சொன்னேன்ல வரமாட்டேன், எதுக்கும் கேட்டுட்டு வரேன். ஆண்டவரே நான் போலாம் ஆண்டவர். ஆண்டவர் பார்த்தார், போன்ட்டார். நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? கர்த்தர் என்ன காட்டிட்டார்? ஆண்டவரே எப்படியாவது இவ்வளவு என்ன கட்டித்தாங்க, கெட்டு 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 போச்சு. ஆண்டவர் வசனம் தந்தார். ஆண்டவர் வசனம் தந்தா, நீ தேடி எடுத்தியா? ஆமென். See, the first ஒரு ஆன்சர் வருது தெரியுமா? அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. இவ எஸ் சொன்ன ஆண்டவர், நோ சொன்ன ஆண்டவர் நான் எஸ் சொல்ல வச்சிடலாம் விடாபடியா கேட்டு. ஆனா அந்த எஸ்ஸுக்கு கேரண்டி கிடையாது. இது என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஆண்டவர் செப்பரேட் பண்றாரா, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் உங்களை சேர்த்துக்க இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கூட்டத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அது நம்மளை பாதிக்கும். பேதுருட்ட அதான் சொல்லுவார், பேதுரு நீ வராத பேதுரு. நான் ஏன் வரக்கூடாது? நான் உங்க கூட காவல்லே வர. பேதுரு மறுதளிக்கிறதுக்காக வரல, ஏசு கூட நிக்கணும் தான் வந்தான். ஆனா வந்த இடத்துல அது அவனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு அவன் இடறிட்டான், அவன் மறுதளிச்சிட்டான். அவனால முடியல. இன்னைக்கு இதே மாதிரிதான் சில இடத்துல போய் நம்ம அதனால பாதிக்கப்பட்டு பேதுருவ மாதிரி எங்கேயோ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை பேதுரு எங்க கொண்டு போயிட்டுன்னா, அவனை இயேசு கிட்ட ஓடி போய் நெருங்க முடியாம அவனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போகிறது. கர்த்தர் ஒருத்தனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சில சூழ்நிலையை விட்டு செப்பரேட் பண்ணுவார். ஏன்னா இந்த உலகம் யாருக்குள் கிடக்கிறது என்று பைபிள் சொல்லுகிற தெரியுமா? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. கர்த்தர் அவனை தனியா கொண்டு போய் இருத்தி அவனை கர்த்தர் எப்படி டியூன் பண்றாருன்னா, அவன் எந்த டைம் சாப்பிடணும்னு டைமை முதல்ல செட் பண்றார். இது ரொம்ப தெரிந்த பகுதி. ஆனா கடந்த இந்த வாரம் இது செய்தியானதுனால கடந்த வாரம் முழுவதும் இதான் மைண்டுக்குள்ள ஓட ஆவியானவர் வச்சுட்டே இருந்தார். பாருங்க, அவர் 2 வேளை சாப்பிட்டார்ல. முதல் வேளை எந்த வேளை தெரியுமா? 6வது வசனத்துல இருக்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்துல, ஆமென், விடியற் காலத்துல, அடுத்து சாயங்காலத்துல. ஆண்டவர் ஒருத்தனை டியூன் பண்ணும்போது அவனுக்கான சாப்பாடையும் பெஸ்ட் சாப்பாடுனா, சூப்பர் சாப்பாடு எங்கும் கிடைக்காது, நோ கொலஸ்ட்ரால். ஆமே, அப்படி இருந்தா நடக்க விட்டுருவார். சாரி பார்த்து போடு. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நல்ல சாப்பாடு, அப்பமும் இறைச்சியும். சில விழுங்குறீங்க தெரியுது. ஆமே, இப்போ அது பரவாயில்ல. காலையில் அடுத்த ஆராதனைக்கு இதை சொல்லும் போது எத்தனை, ஏன்னா மத்தியம் கரெக்டா ஒரு 12 அடிக்கிற டைம் வரும்னு நினைக்கிறேன். ஆமே, பெஸ்ட் ஃபுட், பட் அவர் தர்றது டைம் அவர் செட் பண்றார். சிலர் தட்டுறாரு பாருங்க காலையில, நீங்க தட்டிராதீங்க, ஸ்டாப் ஆயிரும். ஆமே, எதுக்காக? ஆண்டவர் உருவாக்குறார், ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இங்க பாரு, எனக்கு நான் கிரியை செய்யறது காலையில மட்டும் இல்ல, சாயங்காலத்துல நான் செய்வேன். என்ன அது அர்த்தம்? நாளைக்கு 18ஆம் அதிகாரத்துல போய் நிக்க போறார். காலையில இருந்தே அந்த டைம் முழுவதும் யார் எடுக்க போறா தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள் எடுக்க போறாங்க. எலியாவுக்கு எந்த டைம் கிடைக்க போகுது தெரியுமா? சாயங்காலம் மட்டும். அதனால எலியாவுக்கு கவலை கிடையாது.
அவன் சாயங்காலத்துல கர்த்தருடைய கிரியை பார்த்துட்டான். ஆமா, உங்களை தனியா கொண்டு போய் கர்த்தருடைய கிரியை என்னது என்பதை காண்பித்து தருவார். காலையும் மாலையும் கர்த்தருக்கு கணக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவர் செப்பரேட் பண்றார், உருவாக்குகிறார். உலகத்தின் தாக்கத்திலிருந்து விலகி தேவனோடு வாழ கற்றுக் கொடுக்கிறார். தேவனோடு வாழ கற்றுக் கொடுக்கிறார். அவன் காகத்தை அனுப்புவார், என்றைக்கும் காகத்தை அனுப்ப மாட்டார். நீங்க காகத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுமே காகத்துக்கு கதையை முடிச்சிருவார். ஆமென். அதனால நீங்க யாரையும் ரொம்ப சார்ந்து அவங்க கதையை முடிச்சிடாதீங்க. ஹalleluya. ஆமென். நான் இவங்களை நம்பி இருந்தேன், போச்சு போ. ஆமென். யாரையும் ரொம்ப சார்ந்து காக்கா அப்படி பார்த்து 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 ஒருவேளை காலையில் இன்னும் காக்காவை காணல. ஆண்டவர்கிட்ட இதே மாதிரி நிறைய காகங்கள் உண்டு, நிறைய காகங்கள் உண்டு. இங்கே கர்த்தர் அவனை செப்பரேட் பண்ணி இப்போ எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த 3 இயர்ஸ் இவருக்கு எந்த அறிவு குறைவு தெரியுமா? உலக அறிவு குறைவு. ஒரு நியூஸ் தெரியாது, ஒரு நியூஸ் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது எது ஒரு மனுஷனை பாதிக்குமோ பிராக்டிக்கலா நீங்க பாருங்க. ஆமென். ஒரு கிராமம், ஒரு குறிப்பிட்ட கிராமம், பேப்பர்ல வந்த நியூஸ், அந்த கிராம மக்களுக்கு என்ன இல்ல தெரியுமா? கோவிட் இல்ல, கொரோனா வியாதியே இல்ல. ஏன் இல்லைன்னா அங்க ஒரு டிவி கிடையாது, அங்க கரண்ட் கிடையாது, அங்க நியூஸ் பேப்பர் கிடையாது. அந்த மக்கள் ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. இது ஃபர்ஸ்டா அந்த கோவிட் வந்தப்போ வெரி ஃபர்ஸ்ட் எங்கேயாவது வந்துச்சு. நம்ம இந்த நியூஸ் சேனல்ல ஃபிளாஷ் நியூஸுக்குன்னு ஒரு மியூசிக்கோட வரும், தலையெல்லாம் கிர்ன்னு ஆயிரும். நீங்க இந்த ஆண்டவர் என்ன எது பாதிக்குது அப்படின்னு என்னை விட ஆண்டவருக்கு தெரியும். அதனால சில காரியத்தை விட்டு நீ விலகிருன்னு சொல்லுவார். நம்ம இதெல்லாம் என்ன அப்படிமோ. அப்போ நம்ம அதுக்கு முரண்டு பிடிக்கும் போது உருவாக்குறது கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் எங்கேயாவது அற்புதம் செய்ய உட்கார்ந்ததா பார்க்க முடியுமா? இயேசு இல்ல. ஆனா லேவி புத்திரரை சுத்திகரிக்க அவர் எப்படி சுத்திகரிக்கிறார் தெரியுமா? உட்கார்ந்து. இப்போ நம்ம வெற்றி மேடம் அதாவது நம்ம சர்ச்சி ஃப்ரெண்ட்ல வெற்றி மேடம் சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியாது, இவர் என்ன மடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருந்து நீங்க பஸ் ஏறி பார்வதிபுரத்துல இறங்குறீங்க. பார்வதிபுரங்கிறது அடுத்த ஸ்டாப். அப்ப நீங்க சீட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா? உட்கார மாட்டீங்க. ஏன்னா அடுத்து என்னதான் பண்ண போறோம்? இறங்க தான் போறோம். இப்போ இதே இது நீங்க மார்த்தாண்டம் போனோம் அப்படின்னா சீட் இல்லைன்னா இன்னொரு மடியிலேயாவது யாரு உட்காந்துரும், அப்படி இருப்போம். அண்ணா பாருங்க பாப்பாங்க, டப்புன்னு உட்காந்துரும். நம்ம ஏன்னா நமக்கு அது ரொம்ப நேரம் போக வேண்டி இருக்கு. அப்போ ஆண்டவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறாருன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறாருன்னு அர்த்தம். என்னை உருவாக்குவது ஆண்டவருக்கு எளிதாகணும்னா நான் ஆண்டவருக்கு எஸ் சொல்லி பழகணும். ஆண்டவர் இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு நீ கொஞ்ச நாளைக்கு இருக்காதுப்பா. வேண்டாம் ஆண்டவரே, நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிரியா? ஓகே ஆண்டவரே. நீ கொஞ்ச நாளைக்கு நீ இதெல்லாம் பார்க்காத? ஓகே ஆண்டவரே. ஏன்னா நம்ம எதுல பாதிக்கப்படுறோம்? இப்போ இந்த மஞ்சக்காமால இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த கறி எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படி சொன்னா யாராவது நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட இப்படியே சொல்லுவோம். சிலர் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அந்த இடம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு நீ அது வேண்டாம், கொஞ்சம் உன் லைஃப் ஃபுல்லா எடுக்கூடாது அப்படி சொல்ல. கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார், அது வேண்டாம். ஏன்னா நான் உருவாக்குறது எனக்கு ஈஸியாகணும். எலியாவை உருவாக்குறது ஆண்டவருக்கு ஈஸி ஆகிறதுக்காக சில காரியத்தை அவாய்ட் பண்றார், வேண்டான்னு வைக்கிறார். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ளணும். இது அதான் மறுபடியும் சொல்றேன், இது எலியாவா நாளைக்கு நான் நிக்க விரும்புறேன்னு சொல்றவங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. உங்க குடும்பத்துல நீங்க எலியாவா நின்னாதான் அந்த 2 நினைவு போகும். 10th படிக்கிறது வரை உங்க பிள்ளை ஒரு நினைவுல இருந்தான், +1 போனதும் நினைவு மாறிச்சுல, ஸ்கூல் படிக்கிறது 1, காலேஜ் போனது, இதெல்லாம் உடைக்கப்படணும்னா உன் குடும்பத்துல ஒரு எலியா நின்னுதான் ஆகும். ஹalleluya. பரிசுத்தத்துல உருவாகணும்னா இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நீ போய் ஒளித்து கொண்டிரு அப்படிதான் சொல்றார். நீ போய் இருன்னு சொல்லல, கேரி தாற்றண்டையில் ஒளித்து. அப்ப நீ அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும். இது வேண்டாம். யாராவது வாராங்கன்னா நீ என்ன பண்ணிடணும்? ஒளிச்சிடணும். நீ திடீர்னு மொபைல் எடுத்து ஏதாவது வருதுன்னா நீ என்ன பண்ணிடணும்? ஐயோ வேண்டாம் வேண்டாம். இதுதான் நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன்.
எலியாவை நீ ஒளித்து கொண்டுதான் இருக்கணும். நீ உன்னை யாருக்கு மட்டும்தான் காட்டணும்னா காக்காக்கு மட்டும்தான். இது வரும்போது ஒளிச்சிரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம்பா வேண்டாம். உங்க வீட்டுல சினிமா ஓடும், வேற யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, ஒளிச்சுக்கோ. ஒரே ஒரு ஆமீன் வருது. அவங்க வீட்டுல டிவி இல்லையோ, சும்மா சொன்னேன். ஒளித்து கொண்டிருந்தா கேரி தாட்டண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். ஆட்டுல தண்ணி இருக்கு, நல்ல கவனிங்க. தேசம் என்ன பஞ்சம். அப்ப ஜனங்க தண்ணிக்கு எங்கதான் வருவாங்க? ஆட்டு. இவர் ஒளிச்சிருவாரு யாராவது வராங்கன்னா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒளிச்சுக்கோ. இவன் பார்த்தா என்னன்னா ராஜாவுக்கு முன்னாடியே நின்னாளாச்சு இல்ல, இதான் இவனை மறைத்துக்கோ. எலியாவை உருவாக்குறது ஆண்டவர் ரொம்ப ஈஸி ஆயிட்டு, ரொம்ப ஈஸி ஆயிட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான் வச்சிருப்பார். உனக்கு ஒரு 17th சாப்டர் வச்சிருக்கிறார்னா 18வது ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். உனக்கு 18வது ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிட்டு தான் 17வது அதிகாரத்தின் வேலையை இப்ப நடத்திட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்திலே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, உன்னை நிறுத்தி தம்மை வெளிப்படுத்த தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அன்பு வாலிபர்களே, பெரியவர்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் உருவாக்குறது அவருக்கு கடினமாயிடக்கூடாது, அவருக்கு லகுவாக லகுவாக. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே நீங்க என்ன உருவாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில எந்தெந்த மதில்கள் எழும்பணுமோ எழும்பட்டும், எந்தெந்த காரியங்கள் அடைக்கப்படணுமோ அடைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, நான் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நீங்களும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? லேவிய ரகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே அதை எடுத்து சொல்ல காரணம் என்ன? ஆண்டவருடைய ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, யார் கர்த்தருடைய சந்நிதியில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்குல்ல, முகம் பார்க்கிற கண்ணாடி, சில கண்ணாடி துண்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த குப்பைகளுக்குள்ள இருக்கும். குப்பைகளுக்குள்ள அதை எடுத்து பாத்தீங்கன்னா அது முகம் பார்க்கிற கண்ணாடி தான். ஆனா அதுக்கு மேல ஃபுல்லா என்ன இருக்கும் தெரியுமா? ஃபுல்லா அழுக்கு இருக்கும். ஃபுல்லா அழுக்கு இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல இருந்து செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அதை நல்லா கிளீன் பண்ணிட்டா அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை பார்க்க முடியும். தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். நம்ம யாருமே பிறக்கும் போதே அப்படி இப்படின்னு பிறக்கல, செம்மையானவனாகவே படைத்தார். ஆமே. ஆனால் இந்த பாவம் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, வஞ்சகமும் கபடும் பொய்யும் நிறைந்த இந்த உலகத்துல நம்மில் வெளிப்பட வேண்டிய அந்த மகிமை வெளிப்படாதபடிக்கு எல்லாம் சேர்ந்து இதாகிட்டு. இப்போ இதை அவர் கையில கொடுக்கணும். அவர் எடுத்து என்ன பண்ணுவார்னா சுத்திகரிப்பார். சுத்திகரித்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ன பர்பஸுக்காக உருவாக்கினார்? யாராவது கண்ணாடியை செஞ்சு குப்பையில போடுறதுக்காக கண்ணாடி செய்வாங்களா? இல்ல. அது வீட்டில் இருக்க வேண்டியது, கடையில் இருக்க வேண்டியது. அதுக்குன்னு ஒரு இது உண்டு. எத்தனை பேர் எல்லா லேடிஸ் பேக்லயும் இருக்க வேண்டியது. ஆமா, தலையாட்டுறார். ஆமா, ஆமா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல அது. ஆமா. ஆனா அது உருவாக்குனது குப்பையில போடுறதுக்கு அல்ல. அது போலதான் என்னையும் உங்களையும் தேவன் படைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டான். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமா, இப்படி ஒரு சந்ததி நின்றா அடுத்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். அடுத்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நல்ல கைகளை சாட்டி glory. இப்படி ஒரு சந்ததி நின்றால், ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக விசுவாசத்தில் உருவாக்கினார். விசுவாசத்தில் உருவாக்கினார். எலியாவுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கு. ஆனா அடுத்த அதிகாரத்துல போய் நிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒண்ணு பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் தேவை, அடுத்து இன்னும் விசுவாசம் தேவை. நல்ல கவனமா கேளுங்க. எப்படி விசுவாசத்துல உருவாக்கினார் அப்படின்னா, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு எது? காகம். இந்த காகத்துக்கு சுபாவம் கொடுக்கிறதா எடுக்கிறதா? எடுக்கிறது. அப்ப காகத்தை கொண்டு போஷிக்கிறத நம்ப முடியுமா? நம்ப முடியாது. நம்ப வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை வச்சு போஷித்தார் தெரியுமா? விதவையை வச்சு. விதவை நிலைமையோ அடுத்த வேலைக்கு தெரியாது, இல்லாததுனால அது எத்தனை விறக பொறுக்கிச்சு தெரியுமா? 2. ஏன்னா அடுத்து எங்களை தான் கொடுத்தணும். பத்த வைக்கிறதுக்கு அடுத்து மாவும் மொத்தம் 2 விறகு எடுத்துட்டு வருது. 2 விறகு ஆண்டவர் செட் பண்றார். ஆமென். இது சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ போ, நாங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல அவன் யார நம்பல தெரியுமா? காக்காவையும் நம்பல, விதவையும் நம்பல, தன்னை நடத்துகிற கர்த்தரை நம்புறான். அதாவது நான் என் வேலையை நம்புறேன்னு வைங்களேன், நான் விசுவாசத்துல உருவாகலன்னு அர்த்தம். எனக்கு வேலையை தந்த கர்த்தரை நம்புறேன்னா நான் விசுவாசத்துல உருவாக்குறேன்னு அர்த்தம். ஆமென். இப்போ எனக்கு இப்போ டெய்லி இந்த கூலி வேலை செய்யறவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய வெயிட் எல்லாம் தூக்குறவங்க இருப்பாங்க, நல்ல வெயிட் எல்லாம் தூக்கி 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 வைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்புறோம்னு வைங்களேன், நம்ம பலனை நம்புறோம்னு வைங்களேன், நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இந்த பலனை தந்த கர்த்தரை நம்புறோம்னு வைங்களேன். இங்க இதுதான் இந்த காக்காவின் சுபாவமும் விதவையின் சூழ்நிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. இப்படிதான் விசுவாசத்துல பழக்க. ஆபிரகாமின் சரீரத்துக்கும் சாராளின் கற்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. கர்த்தர் இப்படிதான். இது ஒரு என்ன சொல்ல, ஒரு கடினமான சிச்சுவேஷன். கர்த்தர் விசுவாசத்துல ஒருத்தனை உருவாக்குறது எப்படி தெரியுமா? ஒன்ன ஸ்டாப் பண்ணுவார். கேரி தாற்று தண்ணீர் வட்டி போச்சு, காகம் வருவது நின்று போச்சு. ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் அப்ப ஒளித்திருந்தேன், நீங்க சொல்லிதான் ஆண்டவரே மறைந்திருந்தேன். இந்த எலியாவை பார்த்தீங்கன்னா முறையிடல, புலம்பல, அவன் புறப்பட்டு போகிறான். பரிசுத்தத்துல உருவாக்க கீழ்ப்படிதல் எப்படி அவசியமோ, விசுவாசத்துல உருவாக்கப்பட தாழ்மை மிக அவசியம். இவன் போய் ஒரு ஏழை விதவை வீட்டுல போய் அப்பம் கேட்கிற நிலைமையில போய் விடுறான். இது எதுக்கு தெரியுமா? தாழ்மையை கற்றுக் கொடுக்க. தேவனால் உருவாக்கப்படுகிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு குறையில்லாம அப்பம் இறைச்சி வரும், திடீர்னு எல்லாம் ஸ்டாப் ஆகும். அப்ப ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை. அடுத்து பாருங்க, ஒரு ஏழை விதவிட்ட போய், ஏமா கொஞ்சம் தண்ணிதாமா. யார் இவரு? ஆகாப நடுங்க வச்சுட்டு வந்த ஆளு. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வந்துடக்கூடாது தெரியுமா உனக்கு? பெருமை. இதான் உருவாக்க. ஒவ்வொரு இடத்துல பெருமை அடிச்சுட்டே இருப்பார். இல்லையா? ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எல்லாரும் சாப்பாடுக்கு அலையும் போது ஆக வர மிருகங்களுக்கு புல்லுக்காக குதிரையில சுத்திட்டு கிடக்காரு. ஆமே, இவர் நான் இருக்கிற இடத்துல சாப்பாடு டக்குனு முடிச்சு. ஆமே, சில டைம் அப்படிதானே. நம்ம சொல்லி இருக்க மாட்டோம், கொஞ்சம் நினைச்சிருப்போம், அடிச்சிருவாரு. அடிச்சு இரு, இனி இப்ப கேளு, ஏமா கொஞ்சம் தாமா, கொஞ்சம் தண்ணி தாமா. அந்த அம்மா தண்ணி தானே கேட்கிறாரு. கடைசி காலத்துல சாப்பிட ஒரு நல்லது செஞ்சுட்டு சாப்பிடும். அப்படி போகும்போது அப்படியே ஒரு அப்பவும் செஞ்சு. சில சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி இருக்கா? தண்ணி தானே, கொஞ்சம் சூடாக்கி தருவீங்களா? சூடாக்கி அதில் அப்படியே கொஞ்சம் தைலையும் போட்டு அப்படியே அப்பவும் செஞ்சு. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் சொல்லட்டுமா, எனக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவுமே அன்றி வேற ஒண்ணும் இல்லைன்னு நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நாங்க இது சாப்பிட்டு சாக போறோம். சரிம்மா, இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அடையர் சின்னதா ஒண்ணு சாம்பிளுக்கு சுடுவல்ல, அதையாவது எனக்கு தான். என்ன இது? எதுக்கு இப்படி அலோவ் பண்றார்? தாழ்மை. நம்ம லைஃப்ல இப்படி சில போஷன் வச்சிருப்பார்.
ஆண்டவரே இவங்கள்ட்ட போய் நிக்க வச்சிட்டீங்களே, இல்ல உருவாக்குகிறா. நாளைக்கு உன்னாலதான் வானமே திறக்க போகும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இது சாப்பாடு மேட்டர் மட்டும் இல்ல, எங்க கொண்டு போறார் அப்படின்னா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் சீதோன்ல இருந்தா யார கூட்டிட்டு வரான்? கரெக்டா சொன்னீங்க, ஏசபேல கூட்டிட்டு வரான். நல்ல கவனமா கேளுங்க. என் ஆண்டவர் எப்படி விசுவாசத்துல பழக்கி வைக்கிறார் தெரியுமா? ஏசபேல் எருசலேம்ல வந்து ஜனங்களை நாசப்படுத்திட்டு இருக்கிறா. இப்போ எருசலேம்ல வந்து தீர்க்கதரிசிகளை கொன்றுட்டு இருக்கிறா. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை பார்த்தாலே கொலை பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல யார் தான் நிக்கணும்? பாகாலின் தீர்க்கதரிசி. கர்த்தர் வந்து எலியாவுக்கு பாதுகாப்பை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏசபேல் எல்லைக்குள்ள. ஆமென். ஐயோ எங்க மாமியார் வீடா அப்படி சொல்லிட்டு கலங்க கூடாது. ஐயோ இங்கயா கலங்க கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு எங்க பாதுகாப்பு என்பது அவருக்கு தெரியும். தானியேலே உனக்கு பாதுகாப்பு சிங்க கெபியில, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே உனக்கு பாதுகாப்பு அக்கினி சூளையில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், எலியாவே நீ சேஃபா இருக்கணுமா, வா நான் ஒரு எல்லைக்குள்ள கூட்டிட்டு போறேன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் உள்ள போய் நீ சேஃபா இருப்ப பாரு. எலியாவை இந்த ஊரை தள்ளி மீது எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அது மட்டும் இல்ல, இவனை மறைவாக கொண்டு போய் பாகாலின் அந்நிய வல்லமைகளை எல்லாம் இல்லாமாக்குறார். ஆமா, நீ உருவாக்கப்படுகிற அதே நேரத்தில் நிறைய சத்ருவின் கட்டுகள் தளர்ந்து கொண்டே இருக்கும். வான மண்டலத்தில் கிரியை செய்கிற உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தலைமுறைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அநேக சத்ருவின் தந்திரங்கள், எதிரான ஆயுதங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனவேதான் கர்த்தர் நடத்துகிற போக்குல நீங்க போங்க. இங்க வேற ஒண்ணு, எலியாவின் கால் படுது, சீதோன்ல கால் படுது. தேடவே கேட்டேன், அவர் ஏதோ அந்த வீட்டுல சாப்பாடு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் உருவாக்குறார். அவர் சொல்றாரு, நீங்க பாருமா, நீ தாமா கர்த்தருடைய வார்த்தையை கேளு. இந்த பஞ்சகாலம் முழுவதும் உனக்கு எண்ணெய் குறையாது, மாவு குறையாது. இந்த ஸ்திரீ விசுவாசிக்கிறாள். நல்ல இங்க ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஜனம், இவ புறஜாதி, அவருடைய ஜனம் விசுவாசிக்க மறுத்த போது கிருபை புறஜாதிக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போது அந்த கிருபை புறஜாதி ஆகிய எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபை, அந்த இருதயம். அதனாலதான் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவையும் பாராட்டி இருக்கிறார். அந்த கிரேஸ், அந்த கிருபையின் மேகம் அப்படி வருது. இந்த அம்மா ஆண்டவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்த, உன்னால நம்ப முடியல, அரண்மனையில் இருக்கிற ஆகாபை உன்னால நம்ப முடியல, குடிசையில் இருக்கிற என் பிள்ளைய பாரு, நம்புறான் பாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக. அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்பா, அவங்களுடைய கடினம், ஆமே, அது வெட்டப்பட்டு, சுபாவ கிளைகள் வெட்டப்பட்டு எங்கேயோ கிடந்து நம்மளை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கிறா. நானோ உமது ஆலயத்தின் நடுவிலே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஆமென், கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஹalleluya. என்னைக்குமே இது நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏன் அனுப்பலன்னா, அவங்க எல்லாம் எந்த நினைவுல இருக்கிறாங்க? 2 நினைவுல குந்தி நடக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி போக்கஸ் எங்க திருப்புறார் பாத்தீங்களா? புறஜாதி மேல, இந்த புறஜாதி மேல.
ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமே, நன்றி. சாரிபாத்து விதவைக்கு வாழ்வு கொடுக்க எலியா கேரி தாற்றண்டையில் இருந்த எலியா அனுப்பப்பட்டார். ஆனா நமக்கு வாழ்வு தர பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய சேஃபஸ்ட் பிளேஸ். ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு மிக மிக பாதுகாப்பான இடம். ஆமென். ஆண்டவர் என்னை எங்கிருந்து எப்படியாவது கொண்டு போயிருங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி போனா ஒருத்தன் லோத்து. ஆமென். அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். சின்ன வாக்குவாதம், சின்ன பிரச்சனைய பெருசா பார்த்தான், பெரிய பிரச்சனைய உண்மையிலே பார்த்தான். ஆமே. ஆண்டவரே நீங்க எங்க வச்சிருக்கிறீங்களோ, எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுதான் என் பாதுகாப்புன்னு ஒருத்தன் நம்புறான் தெரியுமா, அவன் விசுவாசத்துல உருவாகிறான். அவன் நாள்தோறும் கர்த்தரை சார்ந்திருக்க டெய்லி ஒருத்தன் காடை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான், அவன் ஃபெய்த்ல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக அவனை எதிலே உருவாக்கினார் என்றால் ஜெபத்திலே உருவாக்கினார். ஆமே. 17 முதல் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த மாவும் குறையல, எண்ணெயும் குறையல, அந்த குடும்பமே சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. எப்பவுமே பாருங்க, உங்க வீட்டுல எல்லாம் இருந்ததுன்னா உங்க மொத்த குடும்பம் உங்க வீட்டுல இருக்கும். உங்க வீட்டுல ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தா நீங்களும் உங்க பிள்ளைகளும் மட்டும்தான் இருப்பீங்க. இதுதான் உலகம். ஆமே. ஆனா இந்த வீட்டுல மாவு எண்ணெயும் குறையலன்னு அவ வீட்டாரே வந்துட்டாங்க. ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நான் கூப்பிட்டேன், கிடைக்கலையா போன்? கிடைக்கல. அப்படியா? ஒருவேளை என்ன நெட்வொர்க் ப்ராப்ளமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப மாவு கூடிட்டுல, பரோட்டா என்ன, சப்பாத்தி என்ன, பூரி என்ன, பஞ்ச காலத்துல ஆமா மொத்த குடும்பம் உள்ள இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த மகனுக்கு வியாதி வருது. வியாதி வந்து சுவாசம் போகும் மட்டும் அவன் மடியில விழுந்தாச்சு. இவா கத்துறா கத்துறா, எங்களுக்கு இப்படி வர பண்ணினது என்ன அப்படின்னு கேட்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் நடத்துற பாதையை பாருங்க. கேரி தாட்டண்டையில் கொண்டு போய் நல்ல சாப்பாடு, திடீர்னு ஆற்று தண்ணியை வத்த வைக்கிறார், ஒரு தாழ்வு. அங்கிருந்து சாரி பார்த்து கொண்டு போகிறார், அங்க போய் கேட்க வைக்கிறார், திருப்பி ஒரு வாழ்வு. வாழ்வு வந்து கொஞ்ச நேரம் ஆகல, ஒரு தாழ்வு. ஆமே. இது வந்து உருவாக்குகிற விதம். எதுக்கு அப்படின்னா, நம்மள அறியாம சில பெருமை வந்து என்ன செய்யும் தெரியுமா, முளைச்சிட்டே இருக்கும். சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் நான் 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 நான், எங்க போனாலும் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ள, செத்த வீட்டுல நான் தான் பணம். சிலருக்கு எங்க போனாலும் அவங்க தான் நான் தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான். ஆண்டவர் இதெல்லாம் அடிச்சு அடிச்சு உடைக்க, இப்படி உடைச்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ற, நான் மாத்திரம் இங்க வந்து நில்லு அப்படிங்கிறார். இங்க வந்து நில்லு. ஆமே. உன்ன மாதிரி எத்தனை பேர் உருவாக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க இப்படிதான் நடத்துவார். கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும், நல்லா அப்படியே இருக்கும், திடீர்னு அப்படியே டவுன் ஆகும். ஆமென். இப்ப பாருங்க, இவன் கேட்கிற அந்த பிள்ளைய கொடு அப்படிங்கிறான். அந்த பிள்ளைய வாங்கிட்டு மேல் வீட்டுக்கு போறான். அப்பர் ரூம். இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் எப்படி ஜெபிக்க அவனை ட்ரெயின் பண்றாருன்னா, 2 பேர் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஒருவன் எலியா, இன்னொருவன் பிள்ளை. ஒருவன் உயிரோடு இருக்கிறவன், இன்னொருவன் செத்தவன். ஆமே. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு நீங்க இருப்பீங்க, ரட்சிக்கப்படாம இன்னொருத்தங்க இருப்பாங்க. இது ட்ரைனிங் சென்டர், ட்ரைனிங் சென்டர். இப்படி ஒரு ட்ரைனிங் சென்டர்ல உங்களை வைக்கிறார்னா, அந்த கூடாரத்துக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை கொஞ்ச நேரத்துல கிரியை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து இந்த சீஷர்கள் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தாங்க தெரியுமா, சகலத்தையும் வித்து பொதுவா அனுபவிச்சு நம்ம இங்கேயே இருப்போம், சேர்ந்து இருப்போம். இன்னைக்கு யாரு விருந்து, இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பாடு கொண்டு வா, நாளைக்கு இப்படியே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்து வேலைக்கு ஆகாது. ஆமே. ஆண்டவர் வந்து ஸ்தேவான் இரத்த சாட்சிக்கு அனுமதிக்கிறார். அனுமதிச்ச போது அப்போஸ்தலர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களோ, சிதறி போனாங்க. அப்போஸ்தலர் 1:8
ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டாங்க. மறந்து சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இருந்து நம்ம எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. சர்ச்சு எங்க இடம் வாங்குறவங்களோ சுத்தி எல்லாம் நம்ம விசுவாசிகளே இடம் வாங்கி சுத்தி அப்படியே இருந்து, நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆமா அப்படியே இருந்து நம்ம ஒரு காலனி பேரை வச்சு FGBC நாகர்கோவில் காலனி அப்படியே இருந்து ஆண்டவர் பார்த்தார். இவனுக்கு நம்ம பிளானே வேற இல்லை. 1:8 இவங்க நடத்தாததுனால 8:1 கர்த்தர் அனுமதிச்சார். 1:8 என்ன, நீங்கள் உலகமெங்கும் போய். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, எல்லாம் பொதுவா அனுபவிச்சு. ஓகே ரைட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் யார் கொண்டு வந்தா, டின்னர் யார் பின்னாடி ஒளிச்சிருக்கிறது? 3 நாள் அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டேன். அன்னைக்கு நீ தான் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படி யாராவது மாத்தி வச்சா ஒரே சாவுதான். அனனியா பாரு ஒளிச்சு வைக்கிறான், அவன் கதை முடியட்டு போ. ஆண்டவர் பார்த்தார், இது இப்படி இருந்தா எல்லா சண்டையும் அடக்காராதனை தான், நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஆமென். சில நேரத்தில் அது ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும் தெரியுமா அந்த இடத்துல ஜெபம் எப்படிங்க ஓடும், எப்படி ஓடும். ஒரு மரித்த ஒரு மரித்த ஒரு சடலம், ஒரு பையன் செத்த நிலைமையில இருக்கிறான், ஒருத்தர் ஜெபம் ஓடுமாங்க. இன்னைக்கு அநேகருக்கு வீட்டில் ஜெபம் ஓடல. நாங்கள் சர்ச்சில் வந்தா ஜெபம் பண்ற வீட்டில், இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, அது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். அங்க ஜெயிச்சுட்டேனா, அந்த அப்பர் ரூம்ல நீ ஜெயிச்சுட்டேனா, அந்த வீட்டுல நீ ஜெயிச்சுட்டேனா, உன்னை உலகத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி, ஹல்லேலூயா, நீ ஜெயிக்கணும். எலியாவே இது உன்னை உருவாக்குற இடம், இது உன்னை உருவாக்குற இடம். நீ எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எலியாவான்னு யாராவது கேட்கிறீங்களா? இந்த அனுபவத்துல யாராவது இருக்கிறீங்களா? நீதான் எலியா, நீதான் எலியா. எலிசலாம் அப்புறம் வருவான். இப்போ நீ இந்த மரித்த சடலத்துக்கிட்ட glory ரட்சிக்கப்படாத ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத கூடாரத்துல உன்னை வச்சிருக்கிறா. ஜெபிக்கிறது கடினம் தான், ஜெபிக்கிறது கஷ்டம் தான். ஆனா இதுல நீ நின்னு பாரு. அவன் போய் 3 தடவை அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்தான். 3 தரம். இந்த வேர்டெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த அதிகாரம் டைம் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், வீட்டில் படிச்சுங்க. அவன் இந்த இது 3 தடவை. அப்போ ஒரு அசைவு இருக்காது, அசைவு இல்லை. அவன் ஆண்டவரே ஆண்டவரே கத்துறான். ஆமா, இந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்துட்டு இல்லை எலியாவே. அடுத்து உன்னை கர்மேல் பர்வதத்துல அவன் உருவாக்குற விதத்துல அந்த ஃபைனல் ஸ்டெப், இது ஃபைனல் ஸ்டேஜ், ரொம்ப ஹார்டான பகுதி. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபஜீவி அப்படித்தானே இருக்கு. கூட இருக்கிறவங்க சுத்தம். சில வீட்டில் ஜெபம் பண்ணாலே அடி, சில பாத்ரூம்ல போய் தான் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும். ஆனாலும் விடல, எலியா விடல. அவருக்கு தெரியும், எடுத்ததும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டார். முதல்ல கேரி தட்டண்டை, அடுத்து நேர வீட்டுக்கு வெளியே சாரிபாத்து ஊர்ல அடுத்துதான் கொண்டு வருவார். இதுதான் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ். கொஞ்சம் இதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்டேனா, இதுல உன் பிரேயர் லைஃப் கட்டி எழும்பிட்டுனா, கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் முழங்கத்தக்க ஊடா ரபா லபா தாரா மாகா ரபா சண்டா ரபா லாரா ஏ ரே மாகாரா. உன் கூடாரத்துல இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தானே இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். நீ இருக்கிற இடம் உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான், இவன் ஜெயிச்சிட்டான். அங்க என்ன வெளிப்படுது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்பதான் சொல்றா, இப்படி எனக்கு பண்ணிட்டீங்களே. இப்படி கை நீட்டி கேட்டவன், என்னம்மா உனக்கு மனசாட்சி இல்லையாமா? நீ எப்படியும் எலியா வரலன்னா இதுக்கு முன்னாடியே நீ என்ன சொன்ன? நானும் பிள்ளையாண்டானோ? ஆமா. இன்னைக்கு ஏன் எலியா இப்படிதான் கொஸ்டின் பண்ணுவாங்க உலகம். நம்ம கிட்ட இருந்து 1000 நன்மைகள் வாங்கினாலும் ஒரு காரியம் அவங்க லைஃப்ல மாறி நடந்துட்டுனா நம்மளை கை நீட்டுவாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 17 கடைசியில நம்ம என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அநேகர் அறிய போறாங்க, அநேகர் அறிய போறாங்க. நீ ஜெபத்துல உருவாகிதான் ஆகணும், நீ உருவாகிதான் ஆகணும். நீ உருவானாதான் அறிவாங்க. இப்போ அந்த அம்மா அறிஞ்சாச்சா? வீட்டுல இருக்கிறவங்க அறிஞ்சாச்சா? இனி வெளியே வா, இனி வெளியே வா.
இது வந்து ட்ரைனிங் சென்டர். இது ட்ரைனிங் சென்டர். சிங்கத்தை கூட அடிச்சிட்டியா, கரடி அடிச்சாச்சா, ஜெயிச்சிட்டியா, வெளியே வா, கோலியாத்து கிட்ட வா. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் அநேகரை இப்படிப்பட்ட ட்ரைனிங் சென்டருக்குள்ள போட்டிருக்கிறார். ஆமே, இந்த மிலிட்டரிக்கெல்லாம் ஆள் எடுத்துட்டு ட்ரைனிங் விடுவாங்க பாருங்க. ட்ரைனிங்ல பாதி பேர் பிச்சுட்டு ஓடி வருவான். அவன் அடுத்து போய் நிக்க மாட்டான். ஆனா ட்ரைனிங்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் வைங்களேன். இதெல்லாம் ட்ரைனிங் சென்டர். அதுவும் இதுல ரொம்ப ஹார்டானது என்ன தெரியுமா? பிரேயர் லைஃப். ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா யாரு? ஆமே, இந்த கோவிட் டைம்ல நம்ம சகோதரர் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பெட்ல வரிசையா இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் இறந்துட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி இறந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஆர்டர் படி. இவர் வந்து 8வது நபர், 6வது நபர் இறந்தோடனே என்ன டிஸ்சார்ஜ் தாங்க. ஏன்னா அடுத்த ஆள் யாருதான்? நான் தான். எனக்கு வேண்டாம், நான் வீட்டிலே இருந்துடுறேன், டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க சொல்லிட்டு. ஆமே, அவர் சீரியஸா சொன்னார். நம்ம அதை திருப்பி அடக்கிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆமே, எப்படிங்க இருக்கும்? கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவரே இப்போ வாரம் இறங்கி வாரம் அப்படியே இருக்கு. நீ சொல்ல. ஆமே, இப்படிதாங்க கொண்டு வருவார் ஆண்டவர். உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இதான் ட்ரைனிங் சென்டர். ஆமேன், ஆமேன். இப்போ ஃபீல் பண்ண முடியுதா? கர்த்தர் என்ன எலியாவா பார்க்கிறார். கர்த்தர் என்ன எலியாவா பார்க்கிறார். சும்மா நிறுத்தல ஒண்ணு. நீ தாயின் கருவில் தோன்றும் முன்னமே பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹalleluya. நீ ஜெயிச்சுதான் ஆகணும். நீ நில்லு. ஒரு விஷயம் வரலையா, 2 விஷயம் வரல, 3வது விஷயம் விழு. விழுந்து கட. உயிர்த்தெழுதின் வல்லமை உன் அறைக்குள்ளே கிரியை செய்யும். உன் அறைக்குள்ளே God's resurrection power. உன் கணவன் ரட்சிக்கப்படுவா, உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, உன் பெற்றோர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. 18:1 நீ உன்னை காண்பி. அதனால ட்ரைனிங் முடிஞ்சிட்டு வெளியே வா. வெளியே வரான். அவன் எதுலெல்லாம் உருவாக்கப்பட்டான்? பரிசுத்தத்தில் உருவாக்கப்பட்டான். இப்ப அவ்வளவு ஜனங்கள் சுத்தி நிக்கிறாங்க, எலியாவை பாதிக்கல. அவன் சொல்றான், நீங்க எல்லாம் பாகாலி தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கிறீங்கல்ல, நான் ஒருவன் மாத்திரம் நிக்கிறான். விசுவாசத்துல உருவாக்கப்பட்டான். ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. அதாவது சாத்தியமே இல்லை, காகம் கொண்டு வருவது சாத்தியமே இல்லை. அப்புறம் விதவை இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது சாத்தியமே இல்லை. அதே மாதிரி சாத்தியம் இல்லாததை பண்றான். பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை பலி செலுத்தி அதுக்கு மேல என்ன ஊத்துவாரு தெரியுமா? எத்தனை குடம் ஊத்துவாரு தெரியுமா? 3 குடம். 3 தடவை அரை வீட்டுல பிராக்டிஸ் பண்றாரு. ஜோமண்ணி 3 வாட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நீ பண்றதெல்லாம் நாளைக்கு செய்வதற்கான பிராக்டிஸ். ஹalleluya. 3 முறை. ஏங்க, அது ட்ரையா இருந்தாதான் வெயில். நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் சும்மா வெளியே முட்டையை போட்டாலே ஆம்லேட் ஆயிடும். அப்படி அடிச்சது போன மாசம் வெயில். இதுல தண்ணி ஊத்துனா எங்கெங்க? இதான் ஃபெய்த். சத்தியமே இல்லை. ஒரு சின்ன சாப்பாடு மேட்டரை வச்சு எவ்வளவு பெரிய காரியத்துக்கு அவனை பழக்குவித்தார் தெரியுமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன மேட்டரா தான் இருக்கும், சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்வதற்காக. ஹalleluya. அடுத்து ஜெபத்துல பெரிய ஜெபம்லாம் பண்ணல, சின்ன ஜெபம். மொத்தம் 40-42 வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் 18வது அதிகாரத்துல. ஆமே, அந்த 36-37 வசனங்கள்ல வீட்டுல போய் எண்ணிக்கோங்க. ஆமே, இப்ப இருந்து எண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் போயிட்டு. ஆமே, மொத்தம் சின்ன ஜெபம். ஆண்டவர் கட்டு தந்த பாடகம் தான். இங்க பாரு, நீ விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் வளர்ந்துட்டேன்னா உன் ஜெபம் சிம்பிளா இருந்தாலே போதும், நான் செய்ய வேண்டாம். ஆமே, ஹalleluya. எளிய ஜெபம் பெரிய காரியத்தை செய்தது. காரணம் என்ன? அவன் எதுல வளர்ந்தான் தெரியுமா? பரிசுத்தத்துல, விசுவாசத்துல. சிலர் பரிசுத்தத்துல வளருவாங்க, விசுவாசத்துல அவுட் ஆயிடுவாங்க. சிலர் விசுவாசத்துல வளருவாங்க, பரிசுத்தத்துல அவுட் ஆயிடுவாங்க. ஆமே, விசுவாசத்துல இப்படி பண்ணும்போது ஜெபம் சிம்பிள். ஆண்டவரே எனக்கு கேளும் அப்படின்னார். அக்கினி இறங்கிட்டு கர்த்தரே தெய்வம் என்று அறிந்தார். இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் அவருடையவர்களை உருவாக்க விரும்புகிறார். பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, ஜெபத்துல. ஆண்டவரே, நீங்க எப்படி இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை ட்ரைனிங் சென்டரா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. சில நேரத்தில் இப்படி மேல இருக்கிறது மாதிரி இருக்கும், திடீர்னு கீழே கொண்டு வருவார். சில நேரத்தில் உங்களை அப்படியே சுத்தி இருக்கிறவங்க அப்படி மெச்சிக்கொள்வார்கள், அடுத்த நாளே பிச்சு எடுப்பார்கள். எல்லாம் ஒன்னாலதான். இதான் உலகம்.
புரிஞ்சுக்கோங்க, ட்ரைனிங் முடிகிறது வரதான் இது. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய உயர்தலத்துல கர்த்தர் என்னை நிறுத்துவார். 4 சுவருக்குள்ளே அடைபட்டிருந்த எலியா இப்பொழுது கர்மேல் பர்வதத்தில் உருவாக்குங்க ஆண்டவர். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினா தேவ மனிதன். பாடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் வீரமுடன் முழங்கினா பதிலளித்தோ தேவனே தேவன் என்றா தேவ மனிதர். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன். ஆமென். என்னை ஆசரித்தோ glory. என்னை ஆசரித்தோ கர்த்தரே தேவன். கடைசியாக சொல்லுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீரங்கள் ஜெய தொழிலும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஓ ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், ஜெய கிறிஸ்து. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே எலியாவை பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் ஜெப ஜீவியத்தில் உருவாக்கினீரே, என்னை உருவாக்கும், உருவாக்கும், உருவாக்கும். நான் எதுல விழுந்து போவேன்னு உங்களுக்கு தெரியும். எலியாவை செப்பரேட் பண்ணீங்கப்பா, உருவாக்குங்க ஆண்டவர். விசுவாசத்துல இன்னும் பின்னாடிதான் நிக்கிறோம்ப்பா, உருவாக்குங்க. ஜெப ஜீவியத்துல ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலை ஜெபிக்கிறது மாதிரியே இல்லை, ஆனா நீங்க அதுதான் ட்ரைனிங் சென்டரா வச்சிருக்கிறீங்க. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஜெபத்துல விழித்திரு. உன் கண்ணு முன்னாடி உன் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும். உன் கண்ணு முன்னாடி, உன் கண்ணு முன்னாடி இது நடக்கும். நன்றி ஆவியானவரே, எங்களோடு பேசினீர். நீர் இடைப்பட்டி எலியாவை மறைவாக உருவாக்கி வெளிப்படையா பயன்படுத்தி பார்த்த அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும்படி செய்தது போல எங்கள் நாட்களிலும் அப்படி ஒரு எழுப்புதலை, அப்படி ஒரு அசைவை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். உருவாக்கும், ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். கண்மணி போல பாதுகாத்து சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.